எங்கே கருப்பு நிற மான்கள் வசிக்கிறதோ அந்த இடம் புனிதமும் புண்ணியமும் நிறைந்த பூமியாகும். அதுபோல் மனிதன் வாழும் உலகத்துக்கும் யமலோகத்துக்கும், அதாவது யமபுரிக்கும் இடையே உள்ள தூரம் 86,000 காத தூரமாகும். யமபுரிக்கு செல்லும் பாதை கரடுமுரடானது, துன்பம் நிறைந்தது. அந்த பாதையில் செல்லும் போது ஜீவன் படும் துன்பம் பற்றி சொல்லி மாளாது. மேலும் நரகங்கள் 84 லட்சம் உள்ளன. அவற்றில் 28 நரகங்கள் மிகவும் கொடுமையானவை. அந்த 28 நரகங்கள் தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், ரௌரவம், மகாரௌரவம், கும்பீபாகம், காலசூத்திரம், அசிபத்ரம், பன்றீமுகம், அந்தகூபம், கிருமிபோஜனம், அக்னிகுண்டம், வஜ்ரகண்டகம், ஷான்மலி, வைத்தரணி, பூயோகம், பிராணயோகம், விசஸ்வம், லாலாபக்ஷம், சாரமேயாதனம், அவீசி, பரிபாதனம், ஷாரகர்த்தமம், ரசோகனம், சூலப்ரோகம், குந்தசூதகம், வடாரோகம், பர்யாவர்த்தனம், சுசீமுகம் ஆகியவையாகும். இந்த 28 நரகங்களும் மிக கொடுமையான தண்டனைகளை அளிப்பவை என்று மிக விளக்கமாக கருட புராணம் சொல்கிறது. கருடாழ்வார் மீது அமர்ந்து கிருஷ்ண பரமாத்மா லோக சஞ்சாரம் செய்யும் பொழுது கருடாழ்வார் மனிதனின் மரணத்திற்கு பின் உள்ள நிலை குறித்து தனது சந்தேகங்களை கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்க அதற்கு அவர் பதிலளிப்பதாகவும் அதுவே கருட புராணம் என்றும் விளக்கப்படுகிறது. மேலும் யமபுரி என்றால் என்ன, யமதர்மராஜன் யார், பிரேத ஜென்மம் என்றால் என்ன, இறந்தவருக்கு கருமகிரியை எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், புண்ணிய ஜீவனின் கதி என்ன, பாவ ஜென்மம் யாது, உயர்ந்த பிறவி எப்படி அடைவது, சிரார்த்தம் சபிண்டீகரணம் என்றால் என்ன, இதில் எள்ளும் தர்பையும் ஏன் உபயோகிக்கின்றனர் போன்ற பலவிதமான கேள்விகளுக்கு விடையளிக்கிறது கருட புராணம். உடல் உருவாகும் விதம் குறித்து கருட புராணம் மிக மிக தெளிவாக விளக்குகிறது. இந்திரனை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் விலகிய காலம் தொட்டு இந்திரன் பெண்ணிடம் சேர்ந்த தோஷம் மாதவிலக்காக அமைந்தது. அந்த 4 நாட்கள் ஆண்களை பெண்கள் விலகி இருக்க வேண்டும். 5ஆம் நாள் வீட்டு வேலைகளை செய்யலாம். 6ஆம் நாள் முதல் 18ஆம் நாள் வரை இரட்டைப்படை நாட்களில் கணவருடன் கூடி மகிழ்ந்தால் ஆண் குழந்தை உண்டாகும். 5ஆம் நாள் முதல் 8 நாட்களுக்குள் கர்ப்பம் தரிக்கும் காலமாகும். இக்காலத்தில் பெண்கள் இனிப்பு பதார்த்தங்களையே சாப்பிட வேண்டும். காரமான பொருட்களை தொடக்கூடாது. ஆண்கள் மிகவும் வாசனையான பொருட்களை தரித்துக் கொண்டு மங்கையருடன் சேர வேண்டும். அவ்வாறு சேரும்போது ஆணின் சுக்கிலமும் பெண்ணின் சுரோனிதமும் சேரும்போது பெண்ணின் வயிற்றில் கரு உண்டாகும். ஆணின் சுக்கிலம் அதிகமானால் ஆண் பிள்ளை பிறக்கும். பெண்ணின் சுரோனிதம் அதிகமாகிவிட்டால் பெண் பிள்ளை பிறக்கும். இரண்டும் சம அளவானால் குழந்தை அலியாக, அதாவது திருநங்கையாக பிறக்கும். ஆணும் பெண்ணும் சேர்ந்த 5ஆம் நாள் கர்ப்பம் தரித்தால் ஒரு குமிழி உண்டாகும். அது 14ஆம் நாளில் தசையுடன் சிறிது பெரிதாக காணப்படும். 20ஆம் நாளில் மேலும் சிறிதளவு தசை உண்டாகும். 25ஆம் நாளில் இது மேலும் வளர்ந்து 1 மாதம் முடிந்ததும் பஞ்சபூதங்களின் சேர்க்கை உண்டாகும். 2ஆம் மாதம் தோல் உண்டாகும். 3ஆம் மாதம் நரம்பு உண்டாகும். 4வது மாதம் ரோமமும் உடலின் வெளிப்புற வடிவமும் உண்டாகும். 5வது மாதம் காது, மூக்கு, மார்பு ஆகியவையும், 6வது மாதம் கழுத்து, தலையும், 7வது மாதம் பிறப்புறுப்பும், 8வது மாதம் எல்லா அவயங்களும் பூர்த்தியாகி ஜீவனும் உண்டாகும். 9வது மாதத்தில் ஜீவன் சுழுமுனை நாடியில் இருந்து கொண்டு தனக்கு ஏற்பட்டுள்ள புதிய பிறவியை நினைத்து வருந்தும். 10வது மாதத்தில் பிறக்கும். நாம் இந்த பாரத தேசத்தில் மிக புண்ணிய பூமியான சேது ராஜ்யத்தில் இருந்து கொண்டு இதன் முக்கியத்துவம் அறியாது வெறும் ஆட்டு மந்தைகள் போல் கூடி ஏதோ பிக்னிக் போல